நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெடித்தது மோதல் நண்பர்களே. பற்றி எரி ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். இது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் சம்பந்தமாக ஒரு ரகசிய அறிக்கை ஒன்று கசிய ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பலை கண்டதும் சுற்று வீழ்த்துங்க அப்படின்னு அதிரடி உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. இதனால பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போகிறோம். அங்கேயும் தவறாமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கர வன்முறை நடந்துட்டு வருது. அங்கே இருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் மோதல் நிலவிட்டு வருது. துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 30 பேர் பலியான நிலையில் நம்முடைய நாட்டுக்கு சொந்தமான பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்த திடீர் வன்முறை ஏன், எப்படி ஏற்பட்டுச்சு, இதன் பின்னணியில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய நாட்டுக்கு சொந்தமான ஜம்மு காஷ்மீருடைய ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வச்சிருக்கு. இந்த இடம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகும். இங்கே தற்போது வன்முறை நடந்துட்டு வருது. போராட்டக்காரர்களுக்கும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படையினருக்கும் இடையே தான் மோதல் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூட நடத்தியிருக்காங்க. இதுல தற்போது வரைக்கும் 30 பேர் பலியாயிருக்காங்க அப்படின்னு தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. ஆனா அதிகாரப்பூர்வமாக 12 பேர் மட்டும்தான் இறந்துள்ளதாக பாகிஸ்தான் அரசு தெரிவிச்சிருக்கு. மேலும் 150க்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு வந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது நமக்கு சொந்தமான பகுதியாகும். இதனால் அங்கே நிலவும் சூழலை நம்முடைய மத்திய அரசு உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கும் மோதல் வன்முறைக்கு மத்திய அரசு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இருக்கார் இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் வந்து தன்னுடைய தோல்விகளை மறைக்கவும் அங்கே நடக்கும் மனித உரிமை மீறல்கள் இருந்து கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பொய் செய்திகளையும் வீடியோக்களையும் பரப்பிட்டு வருது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு மற்றும் வன்முறை வந்து கண்டிக்கத்தக்கது. சர்வதேச சமூகம் பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறலுக்கு அந்த நாட்டை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் அப்படின்னு கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் தற்போது பலரும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல நிலவும் பிரச்சனையுடைய பின்னணி என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. பொதுவாகவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை அந்த நாட்டில் எந்த அரசும் கண்டுகொள்றதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது வளர்ச்சி திட்டங்கள், பொதுமக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் சுணக்கம் காட்டி வருவதை வாடிக்கையாக வச்சிருக்காங்க. இதுக்கு தற்போதைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அரசும் விதிவிலக்கல்ல அப்படின்னே சொல்லலாம். இவருடைய அரசும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கண்டுகொள்ளாமலே இருக்கு. கோதுமை, மின்சாரம் உள்பட அடிப்படை தேவைகளுக்கான விலைகள் உயர்ந்திருக்கு. இதனால கடந்த ஒரு வருஷமாக அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது. ஆரம்பத்தில் மின்சார கட்டணம் மற்றும் கோதுமை மானியம் உள்ளிட்ட பொருளாதாரம் சார்ந்த கோரிக்கைகளை முன்வச்சு போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. இப்போது அரசியல் உரிமைகள், நிர்வாக வெளிப்படைத்தன்மை மற்றும் ஜனநாயக உரிமைகளை பெறும் வகையில் போராட்டம் தொடங்கியிருக்கு. தற்போது JAAC அப்படின்னு சொல்லப்படுகிற ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி சார்பில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த குழுக்களில் வர்த்தகர்கள், பொதுமக்கள் உள்பட பல்வேறு தரப்பினர் இருக்காங்க. இவங்க வந்து மின்சார கட்டண உயர்வு, புதிய வரி விதிப்பு கொள்கை, மோசமான அரசு நிர்வாகம் உள்ளிட்டவற்றை கண்டிச்சும் தங்களுக்கான அரசியல் உரிமைகள், நிர்வாக ரீதியான வெளிப்படைத்தன்மை, ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுக்கவும் போராட்டங்களை தொடங்கியிருக்காங்க. இந்த போராட்டத்தை அடக்குவதற்காக பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் களமிறக்கப்பட்டிருக்காங்க. அப்போது போராட்டக்காரர்களுக்கும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு. துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டுச்சு. இதில் தான் 30 பேர் வரைக்கும் பலியாயிருக்காங்க. இது பற்றி மனித உரிமை ஆர்வலர் தஸ்லீமா அக்தர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இது பற்றிய தகவல்கள் வெளியே பரவுவதை தடுக்க இணைய சேவைகள் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இந்த விவகாரம் சர்வதேச அளவிலேயும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. 50க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் பற்றி கவலை தெரிவிச்சிருக்காங்க. நிலைமையை சீராக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. மேலும் போராட்டம் நடந்துட்டு வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த போராட்டக்காரர்களை கலைக்கிறதுக்கு பாதுகாப்பு படையினர் முயன்ற போது போலீசாரை தானியங்கி துப்பாக்கிகள், பெட்ரோல் குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கியதாகவும் இதனால இந்த மோதல் வெடித்ததாகவும் பாகிஸ்தானுடைய போலீசார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. வருகிற ஜூலை 27ஆம் தேதி நடைபெற இருக்கும் பிராந்திய சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கும் 45 இடங்கள்ல 12 இடங்கள் அகதிகளுக்காக ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலை நிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல ஜூன் 5 முதல் ஜூன் 9 வரையிலான காலகட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய கொடூரமான ஒடுக்குமுறை குறித்த ரகசிய ஆவணங்கள் வெளியாகிருக்கு. இது அந்த பகுதியில் நிலவும் மோசமான மனித உரிமை மீறல்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வன்முறையில் பார்த்தீங்கன்னா 19 குழந்தைகள் மற்றும் 7 கர்ப்பிணி பெண்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க.
நிராயுதபாணியான போராட்டக்காரர்கள் மற்றும் துக்க நிகழ்வுகளில் ஈடுபட்டவர்கள் மீது பாகிஸ்தான் இராணுவம் நேரடியாக துப்பாக்கி சூடு நடத்தியதாக சொல்லப்படுது. போராட்டங்களை ஒடுக்கிறதுக்காக சுமார் 14,000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் மெயின்லேண்ட் பாகிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. வன்முறை மற்றும் அட்டுழியங்களை உலகம் அறியக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த பகுதி முழுவதும் இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த JAC அமைப்பை சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டும் காயமடைஞ்சும் அங்கே சிறைபிடிக்கப்பட்டும் இருக்காங்க. பாகிஸ்தான் அதிகாரிகளுடைய அடக்குமுறைக்கு மத்தியிலையும் மிஸ்பூர், முசாபராபாத், கில்கித் பல்திஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் தொடர்ந்து வீதியில் இறங்கி போராடிட்டு வர்றாங்க. இந்த வாரம் தற்போது சர்வதேச நாடுகளையும் எட்டியிருக்கு. பிரிட்டன்ல இருக்கும் காஷ்மீர் புலம்பெயர்ந்தோர் பாகிஸ்தான் தூதரகத்துக்கு வெளியே போராட்டம் நடத்தியிருக்காங்க. சுமார் 30 பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரவும் அமைதியான பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கவும் பிரிட்டன் அரசு தலையிட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. இதே வேளையில தான் இந்தியாவும் கடுமையான கண்டனத்தையும் கடுமையாக தாக்கியிருக்காங்க பாகிஸ்தானை. அதாவது பாகிஸ்தான் தன்னுடைய சொந்த தோல்விகளை மறைக்கிறதுக்கு தான் இப்படி பொய்யான தகவல்களை பரப்புறதாகவும் தவறான செய்திகளை பரப்பி திசை திருப்ப முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. பாகிஸ்தான் தரப்போ போராட்டக்காரர்கள் ஆயுதங்கள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினதுனால தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்ததாக தற்காப்பு பேசிட்டு வர்றாங்க. இருந்தாலும் களத்தில் நிலவும் சூழல் மிகவும் பதற்றமாகவே நீடிக்குது. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலுடைய முக்கிய வழித்தடமான பாப்பல் மண்டப் நீரிணை வழியாக செல்லும் இஸ்ரேல் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக புதிய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரிச்சிருக்கு. அதாவது இஸ்ரேல் கப்பலை கண்டதும் சுட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஹவுதி அமைப்பு இஸ்ரேல் கப்பல்களை தடுக்க பல்வேறு வகையான ஆயுதங்களை பயன்படுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க. பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், கடல் சுரங்கங்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் உள்ளிட்ட பல யுக்திகளை அவங்க பயன்படுத்துவதாக சொல்லப்படுது. ஹவுதிகள் முன்னர் இஸ்ரேல் கப்பல்களை தாக்கி சிலவற்றை செங்கடல்ல மூழ்கடிச்சாங்க. மேலும் இஸ்ரேலுடைய முக்கிய துறைமுகமான ஈலா துறைமுகத்தை மூட வைப்பதில் ஹவுதிகள் வெற்றி பெற்றிருந்தாங்க. இது இஸ்ரேலுடைய ஆசிய நாடுகளுடனான வர்த்தகத்தை பாதிச்சிருந்துச்சு. ஹவுதியுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த முறை முழு முற்றுகையாக இருக்கும் அப்படின்னும் இஸ்ரேல் கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக செல்ல முயற்சி செஞ்சாங்கன்னா ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இஸ்ரேல் இந்த எச்சரிக்கையை மீறி தாக்குதல் நடத்தினால் அது பெரிய அளவிலான மோதலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஹவுதியுடைய அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஏமன் மீது தாக்குதல் நடத்தினால் அது பெரிய அளவிலான போருக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இப்பேற்பட்ட நிலையில தான் பிராந்தியத்தில் இருக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் அனைத்தும் தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்புகள் செங்கடல் வழியாக செல்லும் சர்வதேச வர்த்தகத்துக்கு புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த காலங்களில் ஹவுதிகளுடைய தாக்குதல்கள் காரணமாக பல கப்பல் நிறுவனங்கள் இந்த வழித்தடத்தை தவிர்த்து வர்றாங்க. இந்த புதிய எச்சரிக்கை உலகளாவிய வர்த்தகத்தில் மேலும் இடையூறுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அபாயத்தை உருவாக்கியிருக்கு. ஆக மொத்தத்தில் உலகமே இப்போ ஸ்தம்பித்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையிலான போர் முடிஞ்ச பாடு இல்லை. பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவங்க மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இதனால் அந்த 3 நாடுகள் மட்டும் பாதிக்கப்படலை, உலக நாடுகளே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே நம்ம நாட்டு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவில் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. நமக்கு சொந்தமான பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இப்போ வன்முறை ஏற்பட்டு அங்கே போராட்டங்கள் நடந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல், ஒரு பிரளயமே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க, கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க. தாக்குதலை நடத்தி விட்டு அவங்க நாட்டில் நடக்கும் பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேஷங்களை பாகிஸ்தான் போட்டுட்டு வருது. இதை சும்மா விடக்கூடாது, உலக நாடுகளுக்கு உடனடியாக களத்தில் இறங்கி பாகிஸ்தானை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காங்க இந்தியா. அதனால் பாகிஸ்தான் அடக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்க வேண்டும். அதனால் இனிமேலும் காஷ்மீர் சம்பந்தமாக பாகிஸ்தான் ஒவ்வொரு மன்றத்திலையும் பேசுது இல்லையா, அது எல்லாத்தையுமே மற்ற நாடுகள் தவிர்க்க வேண்டும். உடனடியாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து பாகிஸ்தானுக்கு சரியான மூக்கடைப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.